பாருங்கள், நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள எக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசால் எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு நல்ல ஒரு போண்டா டீ டைமுக்கு. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொட்டேட்டோ, எக், ப்ரெட் எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு மெகா போண்டா பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பொட்டேட்டோ 1/2 kg வரைக்கும் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ப்ரெட்டுக்கான இதை எடுத்துட்டு மீதியை நம்ம தோசை அந்த மாதிரி எதுக்காவது நம்ம எடுத்துக்கலாம். அப்புறமா என் பொண்ணுக்காக நான் எக்கு பண்ணுறேன். அதனால் ஒரு எக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் சாப் பண்ணியிருக்குது, 3 பச்சை மிளகா, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி லீவ்ஸு, இதுக்கு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேணும். அப்புறமா பார்த்திங்கன்னா கோட்டிங்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார் இருக்குது. இதில் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அப்புறமா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில். இவ்வளோ தான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் மசால் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஃபைனாலாம் வேண்டாம், சும்மா 1-2 நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைனாலாம் இல்லை, அங்கங்கே கிழங்கு இருக்குது. இது ஆனியன் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டாச்சு. 2 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பொட்டேட்டோவை இதில் நம்ம சேர்த்திடலாம். இதை நல்லா வெங்காயம் எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை கலந்து கொடுக்கலாம். தண்ணியெல்லாம் இதில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம இதை நம்ம எடுத்தால் போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறணும், அவ்வளோதான். இப்போ நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கான மாவு கலந்துடலாம். 1/2 கப்பு பார்த்திங்கன்னா கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறமா பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா தண்ணி போட்டு நம்ம கலந்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து எடுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டு தான் நம்ம இது கலந்து எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம போண்டா பண்ணுவோம்ல, அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு இந்த எக்கு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த உருண்டைக்குள்ளார நடுவில் பார்த்திங்கன்னா 1/2 எக்கை கட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. அதையும் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 4 ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அந்த ப்ரெட்டை டிப் பண்ணி எடுத்துட்டு நடுவில் 2 கையும் வச்சு நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். அப்புறமா இந்த நம்ம கலந்து வச்ச நம்ம உருண்டை பண்ணி வச்ச அந்த மசாலாவும் எக்கையும் சேர்த்து உள்ளே அப்படியே வச்சுருங்க, ஸ்டஃப் பண்ணி. அதையும் நல்லா ஒரு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா மாவில் நீங்கள் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மெகா போண்டா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு போண்டா சாப்பிட்டாலே போதும். ஈவினிங் டைமில் நமக்கு நைட்டு டின்னரே வேண்டாம், அந்தளவுக்கு நல்லா நல்லா ஃபில் ஆகிடும் நமக்கு. அதனால் ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடலாம். ரொம்ப யம்மியான ஒரு போண்டா. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா டர்ன் பண்ணி போட்டாச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது.
ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம யம்மியான மெகா போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உண்மையாலுமே குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது வந்து ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.